மெட்ரோ டிஎன் நியூஸ் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வேலையெல்லாம் என்கிட்ட வேண்டாம். தெலுங்கு பத்திரிகையாளரை விளாசி தள்ளிய உபேந்திரா. நடிகர் உபேந்திரா தனது புதிய தெலுங்கு திரைப்படமான ஆந்திரா கிங் தாலுக் விளம்பர பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளார். இதன் ஒரு பகுதியாக அவர் பல நேர்காணல்களில் கலந்து கொண்டு வருகிறார். சமீபத்தில் நடந்த ஒரு நேர்காணலில் கன்னட திரையுலகம் குறித்த கேள்விக்கு உபேந்திரா அளித்த பதில் சமூக வலைதளங்களில் வைரலாகி கன்னட சினிமா ரசிகர்களின் பாராட்டுகளை பெற்றுள்ளது. அந்த நேர்காணலின் போது ஒரு காலத்தில் தெலுங்கு ஹீரோக்களுக்கு வழங்கப்படும் சம்பளத்தில் ஒரு முழு கன்னட படமே தயாரிக்கப்பட்டது. KGF மற்றும் காந்தாரா படங்களுக்கு பிறகு நிலைமை மாறிவிட்டது என்று கூறி கன்னட திரையுலகை குறைத்து மதிப்பிடும் துணியில் பத்திரிகையாளர் கேள்வி எழுப்பினார். இதற்கு உபேந்திரா உடனடியாகவும் உறுதியாகவும் பதிலளித்தார். கன்னட திரையுலகின் நீண்ட வரலாற்றையும் அதன் பலத்தையும் தெளிவாக எடுத்துரைத்து நேர்காணல் செய்பவரை வியப்பில் ஆழ்த்தினார். இன்றைய பேன் இந்தியா சகாப்தத்துடன் ஒப்பிட்டு கேள்வி எழுப்ப போட்டபோது உபேந்திரா அதை நேரடியாக மறுத்தார். இன்றைய தலைமுறை அப்படித்தான் சொல்லும். ஆனால் அந்த காலத்திலும் கன்னடத்தில் பரபரப்பான படங்கள் தயாரிக்கப்பட்டுள்ளன என்று அவர் பதிலளித்துள்ளார். டாக்டர் ராஜ்குமார், டாக்டர் விஷ்ணுவர்தன், அம்பரீஷ் போன்றவர்களின் படங்கள் மிகப்பெரிய வெற்றிகளை பெற்றதை உபேந்திரா சுட்டிக்காட்டினார். சனதி அப்பண்ணா போன்ற படங்கள் அந்த காலத்தில் பெரும் சாதனைகளை படைத்ததாக அவர் எடுத்துரைத்தார். இருப்பினும் அவை குறைந்த பட்ஜெட்டில் தயாரிக்கப்பட்டதாக நேர்காணல் செய்பவர் மீண்டும் கேள்வி எழுப்பினார். அதற்கு உபேந்திரா, ராஜா குள்ளா என்ற திரைப்படம் சிங்கப்பூரில் படமாக்கப்பட்டது என்றும் அந்த காலத்திலேயே கன்னடத்தில் பெரிய பட்ஜெட் படங்கள் இருந்ததாகவும் விளக்கினார். அந்த விஷயங்கள் பிற மொழி திரையுலகினருக்கு தெரிந்திருக்கவில்லை, அவ்வளவுதான் என்றார். கன்னடத்தில் தயாரிக்கப்பட்ட பிரம்மாண்ட படங்கள் கன்னடத்திலேயே வெளியிடப்படுவதால் அதன் வரலாறு வெளி உலகத்திற்கு தெரியாமல் போனது என்றும் அவர் குறிப்பிட்டார். தொடர்ந்து பேசிய உபேந்திரா, இன்றைய தலைமுறை KGF மற்றும் காந்தாரா போன்ற படங்களை மட்டுமே பெரிய பட்ஜெட் படங்களாக கருதுகிறது. இது அவர்களின் தவறல்ல. ஏனெனில் அவர்களுக்கு பழைய சாதனைகள் பற்றி தெரியவில்லை. KGF மற்றும் காந்தாரா வெளியாவதற்கு முன்பே புட்டண்ண கனகல், ரவிச்சந்திரன் போன்ற இயக்குநர்கள் பெரிய பட்ஜெட் படங்களை உருவாக்கியுள்ளதாக அவர் நேர்காணல் செய்பவருக்கு விளக்கினார். இடைப்பட்ட காலத்தில் பெரிய பட்ஜெட் படங்கள் வரவில்லை என்று நேர்காணல் செய்பவர் மீண்டும் கேட்டபோது உபேந்திரா, இல்லை, அந்த படங்கள் தெலுங்கு மாநிலங்களுக்கு வந்ததில்லை, ஆனால் உங்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை என்று அழுத்தமாக பதிலளித்தார். உபேந்திராவின் இந்த நேர்மையான மற்றும் உறுதியான பதில்களுக்கு சமூக வலைதளங்களில் பெரும் பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள மெட்ரோ டிஎன் நியூஸ் சேனலை பின்தொடருங்கள்.